Hello friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது cook with comaliல immunity band win பண்ண shivangiயோட textures of cherry tomato recipe தான் பார்க்க போறோம். shivangi வந்து ரெண்டு விதமான தக்காளியை யூஸ் பண்ணி ரெண்டு தக்காளியோட ஃப்ளேவர் வந்து தனியா தெரியற அளவுக்கு டிஃபரண்டான யூனிக் ரெசிபி செஞ்சிருந்தாங்க. நான் அந்த ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான டெக்ஸ்டர்ஸ் ஆஃப் செரி டொமேட்டோ ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி தான். எனக்கு வந்து செரி டொமேட்டோஸ் கிடைக்காததுனால நான் வந்து 4 நாட்டு தக்காளி வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு செரி டொமேட்டோஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை வந்து பிளான்ச்சிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சதும் 4 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதை 4 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ தண்ணியிலேருந்து தக்காளியை வந்து தனியாக எடுத்துடலாம். தக்காளி கொஞ்சம் ஆறட்டும். இப்போ 2 பெங்களூர் தக்காளியை இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த விதையான பகுதியெல்லாம் தனியாக எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள சதப்பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் தக்காளி வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி மீடியம் பீஸாக க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம். 2 தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 4 சின்ன தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்கிற மேல் தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளிக்கு நடுவில் இருக்க இந்த ஒயிட்டான பகுதியையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப தான் நம்ம அரைக்கக்கூடிய தக்காளி சாஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி 4 தக்காளிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி சாஸ் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் உப்பு 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட 2 சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகேனோ 1/2 டீஸ்பூன். ஒரிகேனோக்கு பதிலாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். தக்காளி வந்து குக் ஆகிறதுக்காக 1 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி வந்து 5 நிமிஷம் குக் ஆயிருச்சு. இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அலசிட்டு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம்னா தக்காளி சாஸ் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ க்ரீமியான தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பெங்களூர் தக்காளியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ 1 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பெங்களூர் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிலோ பாஸ்ட்ரி ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பஃப் பாஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த சைஸில் 4 ஷீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷீட்டுக்கு மேலே வந்து மெல்டட் பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் ஷீட்டு வந்து பேக் பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பட்டர் அப்ளை பண்ணதும் இதுக்கு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ சாஸை வந்து சென்டரில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மொஜரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்ஸோட 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா இழுத்து மடித்து விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ சின்ன சைஸ் 2 பட்டர் அப்ளை பண்ண ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு ஷீட்டை வந்து இதுக்கு கீழேயும் வச்சுட்டு இன்னொரு ஷீட்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும்.
இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பேக்கிங் ட்ரேல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவன்ல 15 to 20 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிக்கணும். ஷிவாங்கி வந்து பிரசன்டேஷன்ல ஃப்ரோத்தி டெக்ஸ்சர் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக அகலமான அண்டு உயரமான கிளாஸ்ல கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். பாலை வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ்லயே ஃப்ரோத்தியான டெக்ஸ்சர் வந்துடும். எவ்வளோ நொறையா பபுள்ஸாக வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே ஸ்பூனால எடுத்துட்டு நம்ம பிளேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேஸ்ட்ரேயும் பெர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு சென்டரில் பேஸ்ட்ரே வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். சுற்றிலும் நம்ம க்ரீமியான டொமேட்டோ சாஸால் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மில்கை ஃப்ரோத் பண்ண அந்த நுரையை வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான டெக்ஸஸ் ஆஃப் செரி டொமேட்டோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.